அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு தா பாண்டியன் அவர்கள். வணக்கம். இன்றைய ஆளும் கட்சி அதனுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு தம்பிதுரை ஒரு புதிய கருத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு சட்டசபைக்கு எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம், எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்றார். அதிமுக முன்கூட்டியே தேர்தலை நடத்துவதற்கு தயாராகிடுச்சுன்னு இதுக்கு பொருளா? அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3வது முறையாகவோ 4வது முறையாகவோ நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போதோடு 2வது முறையாக நாடாளுமன்றத்தின் துணைத் தலைவர், அவைக்கு துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவர் ஆளுங்கட்சிக்கு அருகாமையில் இருக்கிறார். அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதையும் நன்கு தெரிந்திருக்கலாம். அதேபோல் அவர்களது கழகத்தினுடைய தலைவர்களோடும் நெருக்கமான தொடர்போடு இருக்கலாம். ஆகவே அவர் கூறியிருக்கிறார் என்றால் அது ஏதோ போகிற போக்கில் யாரோ சொன்ன ஒரு கருத்தாக நினைக்க முடியாது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறது. தன் கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், தோழர்கள், ஆதரவாளர்களை இப்பொழுதே தயாராகுங்கள், களத்திலே இறங்க தயாராகுங்கள் என்று அவர் எழுப்பி விடுகிறார் என்ற அர்த்தம். ஆகவே ஏதோ அவர் கூறியது அவர்கள் கட்சியினரை தயாரிப்பதற்காக இருக்கலாம். மக்களும் அதை எதிர்பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம். முன்கூட்டியே தேர்தல் நடத்தணும் அப்படின்னு அதிமுக எதனால அவசரப்படுது அல்லது ஆசைப்படுது? காரணம், இன்று அவர்களுக்கு சவால் விடக்கூடிய இடத்தில் இருப்பது என்பது பொதுவாக நடுநிலையிலும் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம்தான். பாரதிய ஜனதா கட்சி சொல்வதைப் போல தமிழகத்தில் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இதோடு சேர்ந்திருக்கிற திராவிட இயக்கங்கள் அனைத்தையும் தோற்கடித்து நாங்கள் தான், அது பேசலாம், பலமாக கூட பேசலாம், பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்திகளாக வரலாம். அது இப்போதைக்கு நடக்காது என்பது அவர்களுக்கே தெரியும். அவர்களுக்கு அந்த பலம் இல்லை. இடதுசாரி கட்சிகளுக்கும் அந்த பலம் தனித்து நின்றாலும் கூட்டாக நின்றாலும் இப்போதைக்கு இல்லை. அந்த சவால் விடுகிற இடத்திலுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ள வழக்கை போலவே 2 வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பு என்ன ஆகும் என்ற கவலை அல்லது எதிர்பார்ப்பு கட்சியினருக்கும் மக்களுக்கும் எப்படி இருக்கிறதோ அதே போல அந்த கழகத்தை பற்றிய 2 வழக்குகளுடைய தீர்ப்பும் யாராலும் யூகிக்க முடியவில்லை, வரலாம். அப்படியே வந்தால் 2 தானே, ஒன்று விடுதலை அல்லது தண்டனை. இது 2 கட்சிகளுமே அதை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு துளிர்த்திருக்கிறது. அதில் தான் இருந்து தேர்தல் என்றும் அவர்கள் வருகிறார்கள் போல தெரிகிறது. அதிமுக ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் நிறைவடைகிற நேரத்தில் ஆட்சியின் மீது பல்வேறு புகார்களை திமுக, காங்கிரஸ், சிபிஎம் பல கட்சிகள் சொல்கின்றன. இப்ப இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி ஒன்று வந்திருக்கும், அந்த அதிருப்தியை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ளும் அப்படின்னு பார்க்க முடியாதா என்று எதிர்க்கட்சிகள் நினைக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் அதை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, தமிழகத்திலே நான் பழகிய அளவில் பலருடனும் விவாதித்து பார்க்கிறேன். ஆட்சியாளர்கள் மீது தமிழகத்தில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த எதிர்ப்பு அலையை காணும். சில விவரம் தெரிந்தவர்கள், தொழில் நடத்துகிறவர்கள், அரசாங்கத்தோடு ஒப்பந்த புள்ளிகள் போடுகிறவர்கள், அவர்களிடம் கடுமையான விமர்சனம் இருக்கிறது. ஆனால் கீழ்த்த மட்டத்தில் உள்ள கிராமப்புறத்து மக்கள் மத்தியில் எந்த அசைவும் இருப்பதாகவே தெரியவில்லை. மாறாக ஒரு பக்தியே தோன்றியிருப்பது மாதிரி தெரிகிறது. இது வியப்புக்குரியது தான், விவாதத்துக்குரியது தான். ஆனால் அந்த எதிர்ப்பு அலை இருப்பதாக என்னால் உணர முடியவில்லை. மாறாக சில விமர்சனங்கள் இருக்கிறது. குறிப்பாக மத்தியதர வர்க்கம், தொழிலாளர்கள், வணிகர்கள், தொழிலதிபர்கள், மின் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட நடுத்தர குறுந்தொழில் நடத்துவோர் கடுமையான விமர்சனத்தில் இருக்கிறார்கள், கோபத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேர்தலின் முடிவை தீர்மானிக்கக்கூடிய அளவில் எண்ணிக்கையில் இல்லை. கடந்த பல தேர்தல்களை பார்க்கிறப்ப ஒரு ஆளும் கட்சியை வீழ்த்துறதுக்கு எதிர்க்கட்சிகள் ஒரு மெகா கூட்டணி போடுறது, அதன் மூலமாக ஆட்சி மாற்றத்துக்கு வழிவிடுறது அப்படின்ற ஒன்றை தான் நம்ம 20 ஆண்டு காலமாக பார்த்து வர்றோம். இப்போ எதிர்க்கட்சிகள்கிட்ட எந்த நிலையிலும் ஒற்றுமை இல்லை, எனவே இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அதிமுக நினைக்குதா?
அதிமுக நினைக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லுகிற காரணங்களும் அவர்களுடைய இந்த முடிவுக்கும் இந்த அறிவிப்புக்கும் அடித்தளமாக இருக்கலாம். ஏனென்றால் இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யாரெல்லாம் கூட்டு சேருவார்கள்? சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தானே. நான் இதுவரையில் பேசுகிற பல சகோதர கட்சிகள் பலரோடும் பேசுகிறேன். யாரும் முன்னை போல அவ்வளவு விருப்பத்தோடு அங்கே போய் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புவதாக முயற்சிப்பதாக தெரியவில்லை. மாறாக அதிலிருந்து விலகி நிற்பதாக காட்டிக்கொள்வதில் அதிக அக்கறை காட்டுகிறார். காரணம் என்ன அதுக்கு? ஏனென்றால் அதில் போய் சேர்வதன் மூலம் அதில் தேர்தல் வெற்றிக்கு வாய்ப்பு வராது என்ற ஒரு முடிவுக்கு, ஒரு கசப்பான முடிவுக்கு வந்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளரே ஒரு நீதிமன்றத்தால் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். 6 மாத காலம் மற்றொரு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி இருக்கு. இந்த நிலையில தேர்தல் நடத்தினா தங்களுக்கு சாதகம்ன்ற முடிவில் எந்த அடிப்படையில் அதிமுக வருது? அவர்களிடம் எனக்கு தொடர்பும் இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் வேறு சில இந்த அரசியல் நோக்கர்கள் பேசி வருவதை நான் கேட்டபோது எனக்கு மிகப்பெரிய வியப்பாக இருந்தது. ரயில் பயணத்தின் போதும் வேறு பல முக்கியமான பல்கலைக்கழக பேராசிரியர்களை நான் சந்தித்த போதும் அவர் சொல்கிறார்கள், அவர் மீண்டும் தண்டிக்கப்பட்டால் அனுதாபத்தாலேயே இன்னும் 20 விழுக்காடு வாக்குகள் அதிகரிக்கலாம். அவர் சிறையில் இருப்பதைப் போல, கண்ணீர் வடிப்பதைப் போல ஒரு படம் போட்டு ஒட்டினாலேயே அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலாம். வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டால் அதை வைத்தே அனுதாப அலையை ஜெயலலிதா அவர்கள் பெற்றுவிட முடியும் அப்படின்ற கருத்தை சொல்றீங்க. நான் சொல்லல என்று மற்றவர்கள் சொல்லுகிற கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை அவர் வெற்றி பெறுகிறார், அவருக்கு தண்டனை ரத்தாகிறது என்று சொன்னாலும் முன்கூட்டியே தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெற்றாலும் அவர்கள் அந்த தேர்தலை ரொம்ப துணிச்சலோடு செய்யலாம். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும். அவர் ஒரு வெற்றி வீராங்கனையாக தமிழகத்தில் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுவார். அதே அளவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு இன்னொரு அரசியல் தலைவருக்கு பல லட்சம் பேரை திரட்டுகிற சக்தி இருக்கிறதா என்பது எல்லோருக்குமே தெரியும். நிச்சயமாக இல்லை. ஆகவே அவருக்கு கொஞ்சம் சாதகமான அம்சங்கள், கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இந்திரா காந்தியோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ, அண்மையில் தேர்தலை சந்தித்த ராஜபக்சேவோ, தங்கள் பதவிக்காலம் முன்னாடி முடிவதற்கு முன்பே முன்கூட்டியே தேர்தலை நடத்தினவங்க எல்லோரும் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில அத்தனை பேருமே தோற்று இருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமையில தமிழ்நாட்டில் முன்கூட்டி தேர்தல் அப்படின்ற பேச்சை நாம் எப்படி பார்க்கிறது? நாம் நினைக்கிறோம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற யாகங்கள் நடத்துகிறவர்கள், சோதிடர்கள் அவர்களுக்கு என்ன சொன்னார்களோ பொதுவாக நாம் சொல்லுவதை அவர்கள் கேட்டு தீர்மானிக்கப் போகிறார்கள். சோதிடர்கள் சொல்வதை கேட்டுத்தான் அரசியல் தலைவர்கள், பல கட்சியின் தலைவர்கள் முடிவெடுக்கிறார்கள். டெல்லியிலும் பார்த்திருக்கிறேன், ஒவ்வொரு அமைச்சரின் வீட்டிலும் யாராவது 4 சோதிடர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில முன்கூட்டியே தேர்தல் வந்தால் அதிமுக மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேறு கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதால் நம்முடைய தேர்தல் முறையில் இந்த பலத்தை உடைய கட்சி தான் வெற்றியை பெறும். எனவே அதற்கு உள்ள அந்த வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. முறியடிப்பதற்கான வாய்ப்பு என்றால் ஒரு பெரிய அணி உருவாவதற்கு ஏதாவது சில முக்கியமான காரணங்கள் இந்த இடைக்காலத்திற்குள் எழ வேண்டும். எழுந்து அத்தனை கட்சிகளும் ஒன்றுபட்டு ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு முழக்கத்தோடு நின்றால் அநேகமாக சவால் விட்டு சோதித்து பார்க்கலாம். அதிமுக தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. திமுகவும் தங்களுடைய கட்சிக்காரர்கள்ட்ட தேர்தல் நிதியை இப்போதே வசூலிக்க தொடங்கி இருக்கிறாங்க. தேர்தல் நிதி வசூல் நடக்கிறது. அது ஒரு அளவுகோல்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்துறாங்கன்னு. கம்யூனிஸ்ட் கட்சிகள், குறிப்பா உங்க கட்சி தேர்தலுக்கு எப்படி தயாரா இருக்கு? மற்றவர்களுக்கெல்லாம் தேர்தல் என்றால் திருவிழா, எங்களுக்கு திருகு வலி. வேதனையைத்தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும், சோதனையைத்தான் சந்திக்க வேண்டி வரும். வேட்பாளர்களாக நான் பல தேர்தல்களில் வேட்பாளராக நின்றிருக்கிறேன். தோற்றதுதான் அதிகம், வென்றது சில வியப்புகள் காரணமாக. சொல்லப்போனால் நான் 2 முறை வென்றதும் விதிவிலக்கு என்று சொல்லலாம். கட்சியின் பலத்தால், மக்கள் ஆதரவால் வென்றேன் என்று என்றைக்கும் சொல்ல மாட்டேன், அன்றைக்கும் சொல்லவில்லை. இது இப்போதும் அந்த நிலை மாறிவிட்டதாக நான் சொல்ல முடியாது. தமிழகத்தில் பெரிய நிலை மாறி இருக்கிறது. இடதுசாரி கட்சிகளை ஆதரிக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவார், உங்களைப் போல நல்லவர்கள் இல்லையா, சேவை அப்பழுக்கற்றவர்கள், மாசு மறுவற்றவர்கள். ஆனால் வாக்களிக்க மாட்டார். அது ஏன் என்பது அவர்களுக்கும் தெரியாது, எங்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். தேர்தலுக்கு முன்பு புரிந்து நாங்கள் எதையும் செய்வதற்கான இல்லை. சிரமம்தான் வழக்கம் போல.
வேட்பாளர்களாக நிற்பவர்களும் கடனுக்கு ஆளாவார்கள், கட்சியும் மேலும் அதிக கடனுக்கு ஆளாகும். உங்களோட சகோதர இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னோட மாநில மாநாட்டில் அதிமுக திமுகவோடு கூட்டணி வைக்க போவதில்லை, அதற்கு மாறாக ஒரு அணியை அமைக்கிறது அப்படின்ற முயற்சியில ஈடுபட போறதா தீர்மானிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நிலையை சிபிஐ எடுத்தது மாதிரி தெரியல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட அரசியல் அணுகுமுறை, தேர்தல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? இப்போ சிபிஐ பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு பிரகடனம் நாங்கள் அவர்களை தீண்ட மாட்டோம், அவர்களை தொட மாட்டோம் என்று அறிவிக்கவில்லை என்றாலும் இப்போதைக்கு இடதுசாரி கட்சிகளோடு மட்டும்தான் கூட்டுறவு என்று தெளிவாக அறிவித்திருக்கிறது. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான், அதோடு இப்போது சேர்ந்துள்ள சில இடதுசாரி கட்சிகள், அது சில மாநிலங்களில் இருக்கிறார்கள், தமிழகத்திலும் சில இடங்களில் இருக்கிறார்கள், சிறிதோ பெரிதோ அந்த இடதுசாரி கட்சிகளோடு மட்டும்தான் இப்போதைக்கு கூட்டணி என்று இருக்கிறது. இதை அடுத்து வேறு பல கட்சிகள் திராவிட இயக்கத்தோடோ ஜனநாயக கட்சிகளுடனோ கூட்டுறவு வைக்க வேண்டும் என்றால் இரண்டு கட்சியுடைய தலைமையும் கூடி பேசி அவர்களும் ஒப்புக்கொண்டால் அப்பொழுது அது கொஞ்சம் விரிவடையலாம். அதற்கான வாய்ப்பு இன்னும் யாரும் பேசவும் இல்லை, தொடங்கவும் இல்லை. மார்க்சிஸ்ட் கட்சியை போல அதிமுக திமுகவோட கூட்டணி இல்லைன்னு அவங்க சொல்றது மாதிரி சிபிஐ திட்டவட்டமா இவங்களோட கூட்டு சேர தயாரா இல்லை அப்படின்ற நிலை எடுத்துருச்சுன்னு சொல்லலாமா? இப்போ அது ரெண்டு வகையிலே சொல்லலாம். இப்பொழுது இடதுசாரி கட்சியுடன் மட்டும்தான் கூட்டு, இந்த கூட்டை பலப்படுத்த வேண்டும், பிறகு இரண்டு கட்சிகளும் கூடி ஜனநாயக கட்சிகளுடன் கூட்டு சேரலாம் என்று சொல்லியிருக்கிற போது தமிழகத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக மட்டும்தானா? வேறு பல கட்சிகளும் உண்டல்லவா? எனவே அதற்கு இடம் விட்டு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த இரண்டு கட்சியுடன் கூட்டு இல்லை என்று அறிவித்திருக்கிறது உண்மை. அதுபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிக்கவில்லை என்றாலும் யாருடன் கூட்டு என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கூட்டு சேருவதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறது அப்படின்ற பொருள்பட EVKS இளங்கோவன் பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளோடு சேர வாய்ப்பு வந்தால் சேருவோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றார். இதெல்லாம் ஒரு புதிய அணி உருவாகிறதுக்கான சமிக்கைகள் எடுத்துக்கிறதா? இந்த அறிவிப்புகள் எல்லாம் தம்பி EVKS இளங்கோவன் சொல்கிறார் என்றால் எனக்கு மகிழ்ச்சி, அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அவர் சொல்வதற்கு பதிலாக அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை சொல்ல வைக்க வேண்டும். அவர்கள் பாண்டியனிடம் சொல்ல வேண்டாம். அங்குள்ள அகில இந்திய பொதுச் செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறார், மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவர்கள் மூன்று பேரும் கூடி பேசி இப்போது ஒரு வகுப்புவாத ஆட்சி நடக்கிறது, பல விஷயங்களிலே மத சார்பற்ற தன்மையை பாழாகி கொண்டிருக்கிறது என்று மேடைகளிலே புலம்புவதை விட தடுப்பதற்கு நாம் ஒன்றுபட வழி இருக்கிறதா? மாறுபட்டு நாம் வித்தியாசப்படுகிறோம் என்றால் அதை கைவிட திருத்திக் கொள்ள தயாரா? திருத்திக் கொள்வது என்றால் நான் கம்யூனிஸ்டுகளும் திருத்திக் கொள்ள வேண்டியது இருக்கலாம், ஆகட்டும் என ஒப்புக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினரும் அதே போல பல காரியங்களை செய்திருக்கிறார்கள், பல கொள்கைகளை கடைபிடித்திருக்கிறார்கள், அதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம். திருத்திக் கொள்ள அவர்களும் தயாராக இருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் செய்யாமல் ஏதோ தேர்தல் அன்றைக்கு நானும் அவரும் சம்பந்தம் வைத்து விட்டோம், எல்லோரும் வந்து சாப்பிட்டு விட்டு முறை மொய் செய்து விட்டு போங்கள் என்பது போல கேட்கலாமா? அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான அரசியலை நடத்த முடியாது. ஆகவே இரு சாராரும் மனம் விட்டு விவாதிக்க வேண்டும். விவாதித்து அப்படி ஒரு முடிவு வருமானால் ஒரு புதிய கூட்டணி உருவாகலாம். உருவானால் நல்லது. மனம் விட்டு பேசினால் ஒரு கூட்டணி மீண்டும் கூட உருவாகலாம். அதற்கு மனம் திறந்து பேசணும் அப்படின்ற கருத்தை சொல்றீங்க. ஆனால் நீங்க என்ன கூட்டணி வைத்தாலும் கூட அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கு நரேந்திர மோடியின் அரசு தான் தொடரும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா உறுதியா சொல்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி அமித்ஷா டெல்லி சட்டமன்ற தேர்தலில் கூட கட்டாயம் இந்த தடவை நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம் என்று சொன்னதோடு பேரனா நம்ம காவல்துறை அதிகாரியாக இருந்த அம்மா தான் அந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர் என்றும் முன்கூட்டியே முடிசூட்டி பார்த்தார். இப்பொழுது என்ன முடிவு என்பதும் அவருக்கு தெரியும். எனவே அவர் அமித்ஷா சொல்லுகிறார் என்பதாலேயே அது வரலாற்று வரிகளாக மாறிவிடாது. அது அவருடைய ஆசை. அவர் 20 ஆண்டுகளுக்கு மேல் அவர் ஆயுளோடு இருக்கலாம். பிரதமராக தொடர்ந்து நீடிப்பது என்பது இந்த தேர்தலோடு சரி அல்லது முன்கூட்டியே முடிந்தாலும் முடியலாம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் யாரும் பிரதமராக வரமாட்டார். எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? தெளிவாக அவர் செய்கிற தவறுகளை வைத்துத்தான் சொல்லுகிறேன். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அவர்கள் வளர்த்துவிட்ட அதீத நம்பிக்கைகள் எல்லாம் தகர்ந்து பொய்யாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் முகம் மூடி கிழிந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக ஆசையை சொல்றதாகாதா இது? அமித்ஷா அவர் ஆசையை சொல்றது மாதிரி அவர் ஆசையை சொல்லலாம். ஆனால் அவரே தன்னுடைய எந்த அளவில் வெற்றி பெற்றோம் என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பெரும்பான்மை இடங்களை பெற்றவர் முதலமைச்சராக பிரதமராக வந்திருப்பது என்பது உண்மை. ஆனால் பெற்ற வாக்குகள் என்பது 31 விழுக்காடுகள் தான். 100 பேர் வாக்களித்தால் ஒரு 31 வாக்குகள் தான் மோடியும் இந்த அமித்ஷாவும் அவரை ஆதரித்த
அதானியும் அம்பானியும் சேர்ந்து பெற்ற வாக்குகள் 31 தான். மீதி 69 அவர்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகள். அது பிளவுபட்டு இருக்கிறது. நீங்க அப்படி சொன்னாலும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி, உறுப்பினர்களை அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சின்றதை கடந்து சைனா கம்யூனிஸ்ட் கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சி தான் உலகத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி. ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே. பெரிய ரொம்ப நல்லது. மிஸ்டு கால் குடித்த அங்கத்தினரை சேர்க்கிற ஒரு கட்சியை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அது மிஸ்டு காலிலேயே போய்விடும். எங்காவது ஒரு கட்சியில் சேர்க்கிற போது அந்த கட்சியின் கொள்கை என்ன, திட்டம் என்ன. ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற பிள்ளைக்கு கூட உன் அப்பா பேர் யார், அம்மா பேர் யார், உனக்கு எழுத தெரியுமா, 2 வரி எழுது என்று கேட்டு எழுத வேண்டாமா? எனவே தகுதி பார்க்காமல் நீங்கள் முன்கூட்டியே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தீர்ப்பு கூறுகிற வழக்கம் இருக்கிறது அல்லவா, அது வெற்றி பெறாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் 6 மாத காலமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியாளரும் சரி, ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆட்சியானாலும் இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய குறைகள், பிரச்சனைகள், அவர்கள் மீதான புகார்களை திமுக சொல்கிறது, காங்கிரஸ் கட்சி சொல்கிறது, சிபிஎம் சொல்கிறது. ஆனால் சிபிஐயை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வரையிலும் இந்த ஆட்சியை விமர்சிக்கிறதுல நீக்கு போக்கா நடந்துக்கிறது மாதிரியும் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறது மாதிரியும் தெரியுது. இது உங்களுக்கு அப்படி தெரிந்தால் அதை நான் எங்கள் கட்சியின் தலைமையில் இருக்கிற தலைமை குழுவுக்கு சொல்கிறேன். நாம் ஆளுகிற கட்சி செய்கிற தவறுகளை கூட சுட்டிக்காட்டுவது இல்லை என்று குறைப்பட்டுக் கொள்கிறார்கள் மக்களும் ஊடகத்தாரும். அதை திருத்திக் கொண்டு விமர்சனம் செய்கிறேன். ஆனால் செயற்கையாக நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தாத போராட்டம் இல்லை, நடத்தி கொண்டே இருக்கிறது. வாரத்துக்கு ஒரு முறை போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் தோழர்கள் என்ன எங்களை தூங்க விட மாட்டீர்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் நடத்துகிறோம், மக்களோடு நிற்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள் என்பதற்காக ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லுவது என்பது அவர்களை பின்பற்றி நாங்களும் கும்மி அடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குறை கண்டால் கண்டிப்போம், யாராக இருந்தாலும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஆனால் அது நியாயமாக மக்களுக்காக இருக்க வேண்டும். ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம சொல்லணும்னா கடந்த 6 மாத காலவோ பன்னீர்செல்வம் அவருடைய ஆட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? 6 மாத காலத்தில் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய, அதான் சொன்ன, மக்கள் வெறுக்கக்கூடிய, மக்கள் நலனுக்கு எதிரான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் கண்டிக்கலாம். மெத்தனமாக வேலை செய்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய குணம், அவருடைய வேகத்துக்கு ஏற்ப நடக்கிறது என்று சொல்லலாம். அந்த முறையில் அந்த விமர்சனத்தை வேண்டுமென்றால் வைக்கலாம். காவிரி தடுப்பணையாகட்டும் அல்லது மேகதாதுவில் அவர் மின்சார வரிய கட்டப்போகிறேன் என்று மின் உற்பத்திக்கு உடனே அவர் ஜெயலலிதா அம்மையார் எப்படி கடிதம் எழுதுவாரோ அதே மாதிரி இவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் 2 பேருக்குமே செயலாளர்கள் எழுதி கொடுக்கிறார்கள். இந்த கடிதங்கள் மத்திய அரசு போய் கொண்டிருக்கிறது. நில கையகப்படுத்துதல் மசோதாவை மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றப்ப அதிமுக ஆதரிக்கிறது. அதை தவறு, முழு தவறு. இவர்கள் ஏதோ திருத்தம் கொடுத்தோம், அந்த திருத்தம் வந்து விட்டதால் திருத்தமும் வந்த பிறகும் நிறைவேறாமல் இப்பொழுது அவர்கள் ஏன் பழையபடியும் அவசர சட்டம் என்று போடுகிறார்கள்? எனவே மூலத்தை விட்டுவிட்டு ஏதோ பெரிய பூசி மெழுகி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவது என்பது அவர்கள் கொள்கையில் தெளிவில்லாமல் இருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்களோடு அந்த மத்திய அரசாங்கத்தோடு அதிமுக ஒரு கடும் நிலையை, எதிர்நிலையை எடுத்தது. இப்பொழுதும் எடுக்கிறார். இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிறகு அதோடு இணங்கி போறது மாதிரியும் அவர்களுக்கு நில மசோதா போன்றதுல ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் தெரியுது. இது எதனால தெரிகிறது? அதுதான் தவறு. எங்களுக்கு நாங்கள் ஆகவே தான் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கட்சி எடுக்கிற முடிவை போய் நீங்கள் ஏன் போகிறீர்கள் சொல்ல முடியாது. 2 பேரும் அதிலே அவசியப்பட்டால், சௌகரியப்பட்டால் சேரவும் சேருவார்கள், தங்களுக்கு சௌகரியம் இல்லை என்றால் விலகவும் செய்வார்கள். எனவே இனி அடுத்தவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் என்பதை அவர்கள் அரசியல் முடிவு எடுக்கிற வரையில் பார்த்திருந்துதான் தீர்மானிக்க வேண்டும். முன்கூட்டியே நாம் இவர்கள் போக மாட்டார்கள் அல்லது போவார்கள் 2யுமே சொல்ல முடியாது. 2மே தனிப்பட்ட 2 தலைவர்கள் எடுக்கிற முடிவு. இந்த கட்சியிலும் ஒரு தலைவர் சொன்னார் என்றால் அதுதான் தீர்ப்பு, அந்த கட்சியிலும் ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் சொன்னால் அதுதான் தீர்ப்பு. எனவே அவர்கள் என்ன வாய் திறந்து சொல்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு ப்ரோ கார்ப்பரேட், தொழில் நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு கட்சி அப்படின்னு வர்ணிக்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சி மேலே உள்ள இமேஜ் என்னன்னா வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி, ஆன்டி குரோத் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. நடுத்தர மக்கள்கிட்ட இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி அந்நியப்பட்டுருச்சுன்னு சொல்லலாமா? இது இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்த இடங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வாறு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை உடனுக்குடன் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக, கருவியாக மாற்ற தவறி இருக்கிறது என்பதுதான் பெரிய குற்றச்சாட்டு. அதில் பெருமளவு உண்மை இருக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி
அதிலே ஒரு மாற்று பாதையை கடைப்பிடித்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் சீனாவுக்கு போயிருக்கிறேன், நேரில் பார்த்திருக்கிறேன், தலைவருடன் விவாதித்திருக்கிறேன். அவர்கள் சந்தையில் நாங்கள் முதலாளித்துவத்தை முறியடித்து காட்டுவோம், குண்டு போட்டு நடத்துகிற போர் மூலம் இனிமேல் முதலாளித்துவத்திற்கும் பொது உடைமைக்கும் சண்டை நடக்க முடியாது. ஏனென்றால் அத்தகைய சண்டை வருமா உலகம் அழியும், அவருக்கு வெற்றி இவருக்கு வெற்றி என்று வராது. எனவே சந்தையில் தான் முறியடிக்க வேண்டும், முறியடிக்க முடியும். சொன்னதோடு மட்டுமல்ல, செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் வென்று முன்னேறி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்த வளர்ச்சிக்கான திட்டம் என்று வருகிற போது மார்க்சிசம் என்று பேசுகிறார்கள், பிறகு சாமியாரிசத்துக்கு ஆளாகி விடுகிறார்கள். சாமியாரிசம் என்றால் துறவு, எளிமை, தூய்மை என்ற பேச்சில் எதையுமே செய்ய விடாமல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் விஞ்ஞான முயற்சிகளுக்கு எதிராகவே நின்று விடுகிறார்கள். அது தவறு. எனவே கம்யூனிஸ்ட் கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் வளர்ச்சிக்கான முறைகளில். ஆனால் அது மக்களுக்கு வளர்ச்சி என்பது டெவலப்மெண்ட் வித் ஹியூமன் ஃபேஸ், மனிதவள மேம்பாட்டோடு இணைந்து சேர்ந்து வளர்கிற பொருளாதார வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுது இயற்கையையும் அழித்து மனிதனையும் அழித்து வளர்கிற பொருள் உற்பத்தி வளர்ச்சி தான் நடக்கிறது. அது தவறு. இது நீண்ட காலத்திற்கு பிறகு பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணும். இல்ல மன்மோகன் சிங்கோ அல்லது நரேந்திர மோடியோ அவங்க சொல்ற வளர்ச்சின்றது இன்க்ளூசிவ் growth அப்படின்ற ஒரு சொல்லாடல் இப்ப இவங்க பயன்படுத்துறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி தன்னோட பொருளாதார கொள்கைகளையே மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கா? புதிய பொருளாதார கொள்கை அப்படின்ற ஒன்று தங்கள் வளர்ச்சிக்கு வாழ்க்கைக்கு உதவுதுன்னு இந்திய மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்களா? இந்திய மக்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, கம்யூனிஸ்ட் கட்சி கட்டாயம் பரிசீலித்தாக வேண்டும். இந்த உலகமயம் என்பது முதலாளித்துவம் உலகம் முழுவதையும் ஒரு சந்தையாக ஆக்க முயற்சிக்கும் என்பது கார்ல் மார்க்ஸாலேயே சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே அது யாரோ ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல. மூலதனத்தின் பலம் பெருகி பெருகி போய் கொண்டிருக்கிற பொழுது மூலதனத்திற்கு ஒரு ஆக்க சக்தியும் உண்டு, அதோடு இணைந்த அழிவு சக்தியும் உண்டு. இந்த இரண்டில் எது அதிகமாகும் என்பதைத்தான் இப்பொழுது ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது இறுதி கட்டத்தை நோக்கி முன்னேற போகிற போது வளர்ச்சி என்பது இருக்க வேண்டும், விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பயன்படுத்த வேண்டும். ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்பது எல்லாமே என்ன, தயவுசெய்து எடுத்துக்கொள்வதற்காக மன்னிக்க வேண்டும். இப்பொழுது மண்ணில் இருந்து தான் பெட்ரோல் எடுக்கிறோம், மண்ணில் இருந்து தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோம், மண்ணில் இருந்து தான் தங்கத்தையும் எடுக்கிறோம், வெள்ளியும் எடுக்கிறோம், உலோகங்கள் அத்தனையும் எடுக்கிறோம். இப்பொழுது அதிலிருந்து தான் நியூட்ரான், இப்பொழுது பல வாயுக்களை எடுப்பதிலெல்லாம் தகராறு, சண்டை, வம்பெல்லாம் வருகிறது. இந்த மண்ணிலிருந்து இயற்கை மூலப்பொருள் வேண்டும் என்பதற்காக எடுப்பது யார்? பெரிய தொழில் நிறுவனங்கள். அந்த தொழில் நிறுவனங்கள் எடுக்கிற போது இந்த இயற்கையோடு சுற்றுச்சூழல், அதனுடைய இயற்கை சூழலுடைய பாதிப்பு ஏற்படாமல், அழிவு ஏற்படாமல் செய்வார்களா? அவர்களுக்கு லாபம் மட்டுமே தான் குறி. ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் திட்டமிட்டால் அழிவு ஏற்பட விடாமல் அதனுடைய செல்வத்தை மட்டும், சக்தியை மட்டும் பயன்படுத்துவார். எனவே தான் டெவலப்மெண்ட் வித் ஹியூமன் ஃபேஸ் என்பதும் இன்க்ளூசிவ் என்பதும் வாயால் சொல்லி அதானி கையில் விட்டுவிட்டால் போதாது. அவருக்கு ஓடையில் ஓடுகிற தண்ணீரில் ரசாயன கலவையும் அனுப்புவார், எல்லா விதமான விஷக்கிருமிகளையும் கடத்துவார்கள். ஏன் என்று கேட்க முடியாது. நாடு பூராவும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எந்த நதியிலாவது தண்ணீரை குடிக்க முடியுமா? கங்கை உட்பட யார் கெடுத்தார்கள்? யாரால் கெடுக்க முடியும்? வனங்களை அழிப்பது யார்? யாரால் அழிக்க முடியும்? எனவே ஆழமாக நீங்கள் யோசித்தால் கம்யூனிஸ்டுகள் ஒரு திருத்தத்தை செய்ய வேண்டும். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற கருவிகளை உடனுக்குடன் பயன்படுத்தி அதனால் பக்க விளைவுகள் மக்களை பாதிக்காத வகையில் பலன்களை மட்டும் கிடைக்க வைப்பதற்கும் இயற்கை அழிக்காமல் கொண்டு போவதற்கும் உள்ள ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும். உங்களுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக வாதிடக்கூடிய தொழில் நிறுவனங்கள், தொழில் குழுமங்கள், பொருளாதார நிபுணர்கள், வலதுசாரி சிந்தனையாளர்கள் சொல்றது எல்லாமே சைனாவை போய் பாருங்க அப்படின்ற கருத்தை தான் சொல்றாங்க. நீங்களும் கம்யூனிஸ்டுகளை பார்த்து சைனாவை பார்க்கணும்னு சொல்றீங்களா? நான் சொல்வதை மட்டுமல்ல, உங்களுக்கு வேணா 2 பேர் சொல்றேன். டிவிஎஸ் நிறுவனத்தில் போய் கேளுங்கள். டிவிஎஸ் நிறுவனம் சீனாவிலே ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டி இருக்கிறது. இன்னொருவர் இருக்கிறார் கோவையிலே, பஞ்சாலைகளுக்கான கருவிகளை செய்வதெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை. அவரையும் போய் பாருங்கள். இந்த 2 பேருமே சீனாவிலே தொழிற்சாலைகளை கட்டியிருக்கிறார்கள். அந்த 2 நிறுவனங்களுக்கும் போய் பார்த்தேன். அங்கே போன பிறகுதான் 2 அல்ல, ஏறத்தாழ 500க்கும் அதிகமான இந்தியர்கள் தொழிற்சாலைகளை கட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்த்தேன். அந்த நிறுவனர்களுடன் பேசினேன். அவரிடம் கேட்டேன், இமயமலையை தாண்டி இத்தனை நாடுகளுக்கு அப்பால் ஒரு கம்யூனிஸ்டுகள் ஆளுகிற இடத்துல தொழிற்சாலைகளை கட்டியிருக்கிறீர்களே, இந்தியாவிலேயே பொட்டல் இடம், பொட்டல் மாநிலங்கள், மாவட்டங்கள் எத்தனை இருக்கிறது, வேலைக்காக மக்கள் அழைகிறார்கள், அங்கே ஏன் கட்டவில்லை என்று கேட்டபோது சொன்னார்கள்,
கட்டுகிற முதல் இடத்தை வாங்குவதற்கே நான் கப்பம் கட்ட வேண்டும். மின் இணைப்பு வாங்குவதற்கு கப்பம் கட்ட வேண்டும். அதான் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். திறப்பு விழா வரைக்கும் கடக்க வேண்டும். இந்த கொடுமை இங்கே இல்லை. இது நான் சொன்னால் கம்யூனிஸ்ட் சொல்கிறேன். சீனாவை போய் பாரு என்று சொல்லலாம். இந்த டிவிஎஸ்ஐ போய் பாருங்கள். அங்கே எழுதி தொங்க விட்டிருக்கிறான். அந்த சாலைக்கே டிவிஎஸ் ஐயங்கார் சாலை என்று பெயர் வைத்திருக்கிறான். எனவே அவர்கள் புதிய முறையை கடைபிடிக்கிறார்கள் என்றால் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதற்கு பதிலாக நீங்கள் சீனாவுக்கு போங்கள் என்று 2 நாடுகளை பற்றி ஒரு அடிமைகள் ஏதோ வியாபாரத்திற்கு புரோக்கர்கள் பேசுகிறார்கள் நினைப்பதை போல நினைப்பது தவறு. உங்களுக்கே தெரியும், சீனாவிலிருந்து கற்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்மிடமிருந்து அவர்கள் கற்றதாக அவர்கள் எழுதுகிறார்கள். சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலை வளர்ச்சியை வரவேற்கிறது, ஊக்குவிக்கிறது. ஆமாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதைத்தான் நான் சொல்கிறேன். நாம் நம்முடைய கண்ணோட்டத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நீங்க 6 ஆண்டு காலம் உங்க கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்திருக்கீங்க. இந்த 6 ஆண்டு காலத்துல பல தேர்தல்களையும் சந்திச்சிருக்கீங்க. 4. இந்த 6 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பதவியில அல்லது அந்த பொறுப்புல உங்களுக்கு கிடைச்ச படிப்புன்றது என்ன? ஏராளம். ஆனால் அதை ஒரு தொலைக்காட்சி மூலம் பத்திரிகை மூலம் சொல்லலாமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கை நினைவு குறிப்புகள் என்று எழுதினால் எழுதி இறந்த பிறகு இதனை வெளியிடுங்கள் என்று வைத்துவிட்டு வேண்டால் சாவேன். ஏனென்றால் கசப்பான எண்ணங்கள் நிறைய இருக்கிறது, வேதனை மிக்க செய்திகள் நிறைய இருக்கிறது. நான் பெருமையோடு மேடையிலே கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றியும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை பற்றியும் பேசுவேன். அவைகள் எதுவும் பல குறைகளை உள்ளே காண நேரிட்டது. ஆனால் ஒரே ஒரு திருப்தி, மற்ற இயக்கங்களோடு ஒப்பிடுகிற போது காணப்படுகிற குறைகள் அளவுக்கு இங்கே இல்லை. 1-2 களை தெரிகிறது, ஒரு சில தவறுகள் தெரிகிறது. இங்கே அந்த எண்ணிக்கை அதிகமாக இல்லை. ஆனால் அவ்வாறு 1-2 முளைத்திருப்பது கூட கவலை தரக்கூடியது. எது தூய்மையாக இருக்க வேண்டும். முயன்று பார்த்தேன், முடிந்த அளவு செய்திருக்கிறேன். அதில் பலருக்கு திருப்தி இருக்கலாம், சிலருக்கு திருப்தி இல்லாமலும் இருக்கலாம். அது பற்றி நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா தீர்ப்பளிக்க வேண்டியவர்கள் மற்றவர்கள் தான். நானே எனக்காக தீர்ப்பளித்து ஆகா நான் அற்புதத்தை செய்தேன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடாதல்லவா? பட்டமளிப்பு விழாவை தானாகவா செல்வது? தலைப்பாகை வேண்டுமானால் தானாக கட்டிக்கொள்ளலாம். உங்கள் காலத்தில் தான் உங்கள் கட்சிக்கு எளிய தோழர்கள், சாதாரண மனிதர்களுடைய கட்சி அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சிக்கு ஒரு பிரம்மாண்ட மாளிகை கட்டப்பட்டிருக்கு. அந்த மாளிகை கட்டப்பட்டதே ஒரு விமர்சனத்துக்குரியது. கட்டப்பட்ட விதமும் பல்வேறு ஊடகங்களில் விமர்சனத்துக்கு ஆளானது. ஏற்கனவே அங்கே இருக்கிற கட்டிடம் பழுதுபட்டு போய்விட்டது. எனவே அது பழுதுபட்டு போனதால் அதை திருத்திக் கொள்ளலாமா என்ற ஒரு முயற்சி பண்ணினோம். அதற்கு பிறகு மாநில குழு என்று இருக்கிறது, தலைமை குழு, 125 பேரை கொண்டு மாநில குழு இருக்கிறது. அவர்கள் இல்லை, இதை இடித்து விட்டு புதிய கட்டடம் கட்டலாம் என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள். அது மாநில குழுவின் முடிவு, ஒரு மனிதனுடைய முடிவு அல்ல. அது ஒரு குழுவில் அல்ல, 3-4 குழுக்களில் தொடர்ந்து விவாதம் நடந்தது. ஏனென்றால் ஒரு சிறிய மண்டபமாக கட்டலாமா, ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கட்டலாமா, இல்லை பெரிதாக கட்டலாமா என்று வந்தபோது இந்த நகர்ப்புற வளர்ச்சியின் 2வது சட்ட திருத்தம் வந்தது. அந்த சட்ட திருத்தத்தின்படி 8 மாடி வரையில் கட்டுவதற்கு அந்த பகுதியில் இவ்வளவு நிலம் இருந்தால் என்று வந்தது. அந்த நிலம் கொஞ்சம் அதிகமான நிலம், முன்னோர்கள் வாங்கியது. எனவே அந்த சிஎம்டிஏயினுடைய தலைவர்களே சொன்னார்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய கட்டிடமாக கட்டிவிடுங்கள், பின்னர் உங்களுக்கு கிடைக்காது, பாதி கட்டி விட்டு விடாதீர்கள் என்று. இது ஒரு அதீத துணிச்சலில் ஆமாம் பெரிதாக கட்டலாம். ஏனென்றால் ஒரு 3-4 வருடங்களுக்குள் கட்சியில் ஒவ்வொரு வருடமும் வசூல் செய்து நாம் கட்டிவிட முடியும், நண்பர்கள் மற்றவருடைய உதவியை பெற்று என்ற நம்பிக்கையோடு செய்தோம். ஆனால் அதை இடித்த பிறகு, இடிப்பதற்கும் நாங்கள் அந்த மாநில குழுவில் அனுமதியை பெற்றிருக்கிறோம், கட்டுவதற்கும் அனுமதியை பெற்றிருக்கிறோம். எல்லாம் தீர்மானப்படி செய்யப்பட்டது. 8 மாடி கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் பிறகுதான் அந்த கட்டிட கலைஞரோடு பேசிய போது தெரிந்தது, இங்கு அதற்கு முன் நிபந்தனைகளாக கீழே தூண்கள் போடப்பட வேண்டும். சென்னை கடற்கரை ஓரமாக இருப்பதால் நிபந்தனை இருக்கிறது, அதை பலர் மீறுகிறார்கள். அதனால்தான் மௌலிவாக்கம் கட்டிடம் இடிந்து சாகிறது. இந்த கட்டிடம் இப்பொழுது கட்டி முடிக்கப்பட்ட இதே காலத்திலே 21 கட்டிடங்கள் சென்னையிலே இடிக்கப்பட்டிருக்கிறது, சரிந்திருக்கிறது, சாய்ந்திருக்கிறது. இந்த ஒரு கட்டிடம் மட்டுமே துளியும் அசையாமல் இருக்கிறது. என்ன காரணம்? 67 தூண்கள் கீழே 70 அடி ஆழத்திற்கு காலூன்றி நிற்கிறது. இந்த காலூன்றி நிற்பதற்கான அந்த ஆய்வு செய்து அந்த தூண்கள் போடப்படுவதற்கு மட்டுமே 2.5 கோடி செலவிட்டு இருக்கிறோம். அவ்வளவு கம்பிகள், கான்கிரீட் கொட்டி
தளம் அமைத்து அதன் மீது 8 மாடி நிற்கிறது. இதை பார்க்காதவர்கள், எவ்வாறு கட்டப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் பக்கம் பக்கமாக நாக்கு முழ நீக்கு நாளம் இருக்கிறது என்று கொள்ளை போய்விட்டது என்று பேசிக் கொண்டிருக்க. அதிலே கையளவு மணலோ ஒரு சதுரங்கல கல்லோ வாங்கி கொடுக்காத நண்பர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முழுக்க அதை கட்டுவதிலே வங்கி கடன், பிறகு நண்பர்கள் கொடுத்த கடன், உதவி, இவைகளை வைத்துத்தான் கட்டியிருக்கிறோம். அத்தனையும் வங்கி மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. முழு கணக்கும் இருக்கிறது. ஒப்படைக்க போகிறோம். கட்டி முடித்த உடனே தான் ஒப்படைக்க வேண்டும். இன்னும் சில வேலைகள் முடிய வேண்டியிருக்கிறது. அவர்கள் சொன்ன அவர்களுடைய ஒரு பத்திரிகை கூட எழுதியிருந்தது, அது எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது என்று. நான் சொல்லுகிறேன், நாங்கள் போட்டிருக்கிற 67 தூண்களும் 70 அடி ஆழத்தில் இருக்கிறதல்லவா, இவர்கள் சொன்ன பொய்யுரைகள் 75 அடி ஆழத்தில் புதைக்கப்படும். அந்த மனிதர்களை அல்ல, அவர்கள் சொன்ன பொய்யுரைகள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அத்தனை கோடியில கட்டடம் வேண்டும். காரணம் எந்த நேரத்தில் இப்பொழுது முதலே சொன்னீர்கள் அல்லவா, வளர்ச்சிக்கு திட்டமிட வேண்டும், ஒரு புதிய சிந்தனை வேண்டும் என்று. 8 மாடி கட்டிடம் கட்டி அத்தனையும் நாங்கள் வாடகைக்கு விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு தளம் எங்களுக்கு போதும், ஒரு தளம் எங்களுக்கு போதும். மீதி 7 தளத்தை வாடகைக்கு விடலாம் அல்லவா. 7 தளத்திலிருந்து கொஞ்சம் வாடகை பணம் வரும் அல்லவா, அதை வைத்து முழு நேர ஊழியர்கள் பிறகு கட்சியினுடைய கடமைகள் செய்யலாம் அல்லவா. பழையபடி ஒவ்வொரு தடவையும் கடமை தோழர்களை வச்சு 5 ரூபா கொடு, 3 ரூபாய் கொடு, திருப்பி கொடு, அல்லது நண்பரிடம் போய் ஆளு கெஞ்சு, எத்தனை நாளைக்கு இந்த வறுமை கதையே சொல்லி வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருப்பீர்கள். வரவுக்கும் எதிர்பார்க்க வேண்டும். யூசிங் எவ்ரி ப்ரொடக்டிவ் ப்ராடக்ட் ஃபார் கெயின்ஃபுல் பர்பஸ். இது மார்க்சிசம். இயற்கை கொடுத்திருக்கிற வளங்கள் அனைத்தையும் மனித வள மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது இது நம்முடைய முன்னோர்கள் சம்பாதித்து கொடுத்த இடம். இப்பொழுதும் அந்த நிலத்தினுடைய மதிப்பும் அந்த கட்டடத்தினுடைய மதிப்பும் எவ்வளவு? 150 கோடிக்கும் அதிகம். எனவே இழக்கவில்லை, பெற்றிருக்கிறோம். சுமை இருக்கிறது. ஒரு கட்டிடத்தை கட்டிப்பார் என்று ஏன் சொன்னார்கள்? கட்டும்போது சுமை வரும், சங்கடங்கள் வரும். அதை சமாளித்து முடித்திருக்கிறோமே ஒழிய நசுங்கி போகவில்லை. மௌலிவாக்கம் கட்டிடம் மாதிரி கட்டி இடியவும் இல்லை. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல், ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காமல் கட்டி முடித்த சாதனையை செய்தேன் என்பதை குச்சி கோபுரத்திலேன் என்று சொல்லுவேன், நிரூபித்தும் காட்டுவேன். உங்க மாநில மாநாட்டில் புதிய மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம். நீங்க எல்லோருக்கும் பொதுவானவராக இருந்து அடுத்து வருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வழிவிடுறதுக்கு பதிலாக நீங்களே ஒருவரை முன்மொழிந்ததையும், அப்படி முன்மொழியப்பட்டவர் 2 பேருக்கு இடையில போட்டி, அதுல 2 வாக்கு அதிக வித்தியாசம் வாங்கினவர் வெற்றி பெற்றார் அப்படின்ற ஒரு செய்தி ஊடகங்கள்ல வெளியானது. கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இது கோஷ்டி வந்துருச்சா அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த செய்தியை பார்க்கிற போது எங்களுக்கு யார் இந்த செய்தியை சொன்னார்கள் என்பது தெரியாது. முதலில் எங்கள் கட்சிக்குள்ளே வாக்கெடுப்பு நடைபெற்றாலே வெளியிலே போகாது. ஊடகங்கள்ல பத்திரிகை இப்பொழுது வருகிறது, இப்பொழுது தொடர்ந்து வருகிறது. பாண்டிச்சேரியில் நடைபெற்ற மகாநாட்டை பற்றிய ஒரு சிறப்பு கட்டுரை, சிறப்பு மலரே வெளிவந்திருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். எங்கள் கட்சிக்கு உள்ளே நடப்பது நான் செய்வது என் மனைவிக்கே தெரியாது, என் மகனுக்கே தெரியாது. ஆனால் இப்பொழுது ஊருக்கே தெரிகிறது, உலகத்துக்கே தெரிகிறது. எனவே அது ஒரு சீரழிவு வந்திருக்கிறது. அதை நாங்கள் திருத்த வேண்டும், கடைப்பிடித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்விக்கே சொல்கிறேன். நான் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி 6 ஆண்டுகள் இல்லை, 9 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது எனக்கு முன்னர் செயலாளராக இருந்தவர் அடுத்த செயலாளர் யார் என்ற பெயரை சொல்ல வேண்டும் அல்லவா. இது ஒவ்வொரு செயலாளரும் புறப்பட்டு போகிற போது அடுத்து நான் இவரை செயலாளராக இருக்கலாம் என்று முன்மொழிகிறேன் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு தான் தோழர் பரதன் எங்களுடைய செயலாளராக சுதாகர் ரெட்டி அவர்கள் பெயரை முன்மொழிந்தார். நாங்கள் ஆதரித்தோம். அவர் செயலாளராக ஆனார். நான் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எனக்கு முன்னர் இருந்த செயலாளர் அப்படி யாரோ பெயரையா குறிப்பிட்டாரா? யார் பெயரையும் குறிப்பிட இயலாது என்று கூறிவிட்டார். ஏனென்றால் ஊருக்கே சொல்லப்பட்டது, நானும் சொல்லலாம் அல்லவா. பிறகு தோழர்களே 2 பேர் பெயரை சொன்னார்கள். என் பெயரையும் இன்னொரு பெயரையும் சொன்னார்கள். வாக்கெடுப்பு நடைபெற்றது. வாக்கெடுப்பு நடைபெற்றதில் நான் வெற்றி பெற்றேன், செயலாளராக ஆனேன். அதே போல நானும் இப்பொழுதும் சொல்லியிருக்கலாம் அல்லவா? சொல்ல மாட்டேன். ஒரு கட்சியின் பொறுப்பை ஏற்றவன் அடுத்து யாரிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல தவறினால் நான் என் கடமையில் தவறுகிறேன் என்ற அர்த்தம். அது விரும்பலாம், அவர்கள் வெறுக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தக்கார் யார் அனுபவத்தில் செயலில் பார்த்து தீர்ப்பளிக்கிறேன், உடனே முன்மொழிகிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி 2ஆ 3ஆ 4ஆ என்பது அன்று இருந்த அந்த சூழலை பொறுத்து இருக்கலாம். அவர் அறுதி பெரும்பான்மையோடு தான் மக்களால் அனுபவத்தால் சீர்தூக்கி பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே அதில் பிரச்சனையே இல்லை. காங்கிரஸ் கட்சியில தான் கோஷ்டிகள் 2 அணிகள் அப்படின்னு இருக்கும். ஆனா 2 அணிகள்ல பல அணிகள் கூட இருக்கும். மற்ற கட்சிகள்ல கோஷ்டின்றது இயற்கை.
ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து கூட்டு முடிவு கூட்டு தலைமை அப்படின்ற கருத்தை நீங்க சொல்லக்கூடியவங்க, உட்கட்சி ஜனநாயகத்தை பேசக்கூடிய கட்சி. ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கிறப்ப இன்னமும் கட்சிக்குள்ள ஒரு ஆழமான கசப்பு இருக்கு. 2 அணிகளாக செயல்படுறாங்க, பல அணிகளாக செயல்படுறாங்க, மற்ற கட்சிக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, இங்கேயும் கோஷ்டி இருக்கு அப்படின்ற எண்ணத்தை தவிர்க்க முடியலையே. ஆமாம், அதை வேதனையோடு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இதை என்னால் மறுக்க முடியாது. நான் கட்சியில் சேர்ந்தபோது ஜீவா அவர்கள் மேடையிலே பேசுகிற போது நான் கேட்டிருக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி அவர் வர்ணிப்பார். அவருக்கே உள்ள கம்பீரமான முறையில் வர்ணிப்பார். கரும் பாறையில் வானம் பறித்து இரும்பை உருக்கி வார்த்து கட்டிய உருக்கு கோட்டையடா கம்யூனிஸ்ட் கட்சி என்று கம்பீரமாக சொல்லுவார். நாங்களும் அப்படித்தான் நம்பினோம். அப்படித்தான் கட்சி இருந்தது. 64 கட்சி என்றைக்கு 2ஆக உடைந்ததோ, 2ஆக உடைந்தது பிறகு நக்சல்பாரி என்று பல குழுக்களாக ஆனதோ, அதற்கு பிறகு அனைத்து கட்சிகளிலும் இந்த கோஷ்டிகள் என்பது வந்துவிட்டது. எங்காவது ஒரு மாநில மகாநாட்டிலிருந்து அச்சுதானந்தன் மாதிரிப்பட்ட ஒரு நாடறிந்த தலைவர், முதலமைச்சராக இருந்தவர், வெளிநடப்பு செய்தார் என்ற செய்தி வெளிவரலாமா? வந்ததல்லவா? எனவே பல தலைவர்களும் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் முன்பு நாங்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. இப்பொழுது அனுபவிக்கிறோம். இவைகளை தீர்ப்பதற்கு எங்கள் சக்தியை பயன்படுத்தி நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மற்ற கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து அவங்களோட பழகினதுனால அவங்கள்ட்ட இருக்கிற தவறான பழக்கம்லாம் உங்களுக்கும் தொத்துக்குச்சின்னு சொல்லலாமா? சொல்லலாம். இந்தியாவில் பிறந்தது தானே கம்யூனிஸ்ட் கட்சியும், மனிதர்களை கொண்டது தானே கம்யூனிஸ்ட் கட்சியும். அவர் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு ஜாதியில் பிறந்து தானே வருகிறார். அதை அம்பேத்கரே சொன்னார். இந்தியாவில் பிறக்கிற எவனுமே ஒரு ஜாதியில் தான் பிறந்தாக வேண்டும், இந்திய குடிமகனாகவே பிறக்க முடியாது என்று சொன்னார். உண்மையல்லவா? நேருவும் அதை ஒப்புக்கொண்டு சொன்னார். அப்பொழுது அவர் ஜாதியிலேயே நிற்கிறாரா, இந்திய குடிமகனாக மாறுகிறாரா என்பது மாதிரி இங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருகிறவர் அவர் பிறந்த குணத்தோடையே இருக்கிறாரா, வந்த பிறகு கம்யூனிஸ்டாக மாறிவிட்டாரா என்பது சோதித்துத்தான் பார்க்க வேண்டும். அது செயலில் தான் தெரிய வேண்டும். கம்யூனிஸ்ட் கொள்கைகள் மேல நம்பிக்கை வைத்து ஈர்க்கப்படக்கூடியவங்களோட எண்ணிக்கை இந்தியாவில் பொதுவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது. தமிழ்நாட்டிலையும் அப்படியான ஒரு எண்ணத்தை பார்க்க முடியுது. இந்த நிலைமையில தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குன்னு என்ன எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பலருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஆனால் கம்யூனிசம் என்பது வர வேண்டும் அல்லது சமதர்மம் வர வேண்டும் என்று ஒரு பொதுவான வேட்கை இருக்கிறது. உங்கள் ஊடகத்திலேயே ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற விவாதத்தின் போதே மக்கள் வாக்கெடுப்பு நடத்தினார்கள். அவர்கள் பொது உடைமை முயற்சி வர வேண்டும் என்று தான் தீர்ப்பளித்தார்கள். நீ இன்னொரு வேடிக்கை நீங்கள் பார்த்தீங்களா? இந்தியாவில் இவ்வளவு பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம இளைஞர்கள் பூரா அவரோட போட்டுக்கிட்டு போகிற சட்டையும் பனியனையும் பாருங்கள், குவேரா படம் போட்டது தான் அதிகமாக இந்தியாவில் இருக்கும். அது உள்ளூர இந்த இளைஞர்கள் அனைவருமே பொது உடைமை வேண்டும், புரட்சி வேண்டும், இந்த அநியாயங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற அவர்களது ஆர்வம். ஆனால் அதை செய்யக்கூடியது கம்யூனிஸ்ட் கட்சி என்று அவர் நம்பவில்லை. எனவே பனியனோடு நிற்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி அதைத்தான் செய்யும், குவேராவின் கட்சி தான் இது என்பது என்றைக்கு அவனுக்கு அந்த செய்தி போகிறதோ அப்பொழுது அது பலப்படை. அது வரும் என்று நம்புகிறேன். வர வைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மிக்க நன்றி. எங்களோட விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.